வணக்கம் வாசகர்களே, உங்களுக்கு தெரிந்தபடி என் பெயர் சூர்யா. நான் எனது படிப்பை முடித்துவிட்டு தற்போது ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்தச் சமயத்தில் எனது அண்ணனும் அவரது மனைவியும் எனது சித்தியைச் சந்திப்பதற்காக பெங்களூருக்கு வந்திருந்தனர். சத்யா எனது அண்ணியின் பெயர். அவள் மீது எனக்கு எப்போதும் ஒரு கண் இருந்தது. அவள் ஒரு மிகவும் அழகான, சற்றே பூசினார் போன்ற உடல்வாகு கொண்ட பெண். சேலை அணிந்திருக்கும்போது அவள் ஒரு தேவதையைப் போலவும், மற்ற நேரங்களில் ஒரு அழகான, பூசினார் போன்ற டெடி பியர் பொம்மையைப் போலவும் காட்சியளிப்பாள். எனது அண்ணனின் பெயர் சிவா, அவரது மனைவியின் பெயர் சத்யா. சிவா சென்னையில் குடியேறி ஒரு தகவல் தொழில்நுட்ப மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இருவருக்குமே 32 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே மருத்துவமனைக்குச் சென்று வந்த பிறகு குழந்தை விஷயம் குறித்து சித்தியிடம் பேசுவதற்காக அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தனர். சிறிது நேரம் கழித்து சித்தியும் அண்ணனும் அண்ணியும் பேசிக்கொண்டிருந்தனர். நான் அவர்களுக்கு காபி போட்டுக் கொடுத்து ஸ்நாக்ஸும் கொடுத்தேன். பின்னர் நான் எனது அறைக்குச் சென்று அலைபேசியை பயன்படுத்திக் கொண்டே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்கள் கருத்தரிப்பதற்கு விந்து தானம் பெறுமாறு மருத்துவர் பரிந்துரைத்துள்ளார் என்று அண்ணன் சித்தியிடம் கூறினார். அதை கேட்ட சித்தி, அது ஒரு நல்ல யோசனைதான். அதன் மூலம் அவள் கருவுற்றால் உங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கும் என்று அவர்களிடம் கூறினாள். அதற்கு அண்ணன் சித்தியிடம், எனக்கு வெளியாட்களின் விந்து வேண்டாம். நம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் விந்துதான் தேவை. அப்போதுதான் பிறக்கும் குழந்தை நம் குடும்பத்தைச் சேர்ந்ததாக இருக்கும் என்று கூறினார். அப்போது சித்தி சற்று யோசித்துவிட்டு அவர்களிடம் கூறினார், உன் எண்ணம் மிகவும் சிறப்பானதுதான். ஆனால் நம் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அனைவரும் 40 வயதுக்கும் மேற்பட்டவர்கள். அந்த வயதில் இருப்பவர்களின் விந்து கருத்தரிப்பதற்கு பெரிதாக உதவாது. அதற்கு அண்ணன் சித்தியிடம், அப்படியென்றால் சூர்யாவின் விந்துவை பற்றி என்ன நினைக்கிறாய்? அவன் மிகவும் இளமையானவன். ஒரு விளையாட்டு வீரனாக இருப்பதால் தனது உடலையும் ஆரோக்கியத்தையும் மிகச் சிறப்பாக பராமரித்து வருகிறான். அவனைப் பற்றிய எல்லா விவரங்களும் உனக்கே நன்றாக தெரியுமே சித்தி என்று கூறினார். சித்தி, ஆம், நீ சொல்வது சரிதான். சத்யா இவனுடைய விந்தணு மூலம் கர்ப்பமாக முடியும். சூர்யா இதற்குச் சம்மதித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். சத்யாக்கு சூர்யா மீது எப்போதும் ஒரு தனிப்பாசம் உண்டு. அவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும், அப்படித்தானே சத்யா? ஆம் சித்தி, அவன் ஒரு நல்ல பையன். சித்திக்கும் சூர்யாவிற்கும் இடையிலான உறவுமுறை பற்றி எல்லாருக்கும் அனைத்தும் தெரியும். ஏனெனில் சித்தி தனது ஆசைகள் குறித்து சத்யாவிடம் தினமும் மனம் விட்டு பேசுவது வழக்கம். சூர்யாவின் விந்தணுவை பெற்றுக்கொள்வதில் அந்த மூவருக்கும் முழு சம்மதமே. விந்தணு தானம் செய்பவர் யார் என்பதை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும், பிறக்கப்போகும் குழந்தை நம்மளுடையது மட்டுமே என்றும் அவர்கள் ஒருமனதாக ஒப்புக்கொண்டனர். சித்தி என்னை அழைத்தாள். நான் சித்தியின் அருகில் சென்று அவளுக்கு பக்கத்திலேயே அமர்ந்தேன். அந்த மூவரும் என்னையே உற்று பார்த்தனர். நான் அவர்களிடம், என்ன நடந்தது? ஏன் என்னை இப்படி முறைத்து பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். சித்தி சொன்னாள், சூர்யா, உன் அண்ணாவும் அண்ணியும் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அதற்காக அவர்கள் விந்தணு தானம் செய்பவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியாட்கள் யாரோ ஒருவரிடமிருந்து விந்தணுவை பெற்றுக்கொள்ள உன் அண்ணா விரும்பவில்லை. அவருக்கு நம் குடும்ப இரத்தத்திலேயே ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே நீயே அவர்களுக்கு உதவ வேண்டும். நான் சொன்னேன், சித்தி, இது முற்றிலும் தவறான விஷயம். தயவு செய்து என்னை இதில் இழுக்காதே. சிவா, அண்ணா கெஞ்சினார். சூர்யா, தயவு செய்து சொல்வதை கேள். நீ எங்களுக்கு உதவத்தான் வேண்டும். எனக்கு ஒரு உடல்ரீதியான குறைபாடு இருக்கிறது. இந்த விஷயத்தில் நீதான் எனக்கு உதவ வேண்டும். நான் கேட்டேன், அண்ணா, இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு எப்படி உதவ முடியும்? என்னை மன்னித்துவிடு அண்ணா, என்னால் இதை செய்ய முடியாது. சத்யா அண்ணி, சூர்யா, அண்ணாவின் விந்தணுக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் அவருடைய விந்தணு மூலம் என்னால் கர்ப்பமாக முடியவில்லை. எனக்கு அதிக எண்ணிக்கையிலான விந்தணுக்களை கொண்ட வேறொருவருடைய உதவி தேவைப்படுகிறது. அண்ணி, நான் எப்படிச் செய்வது?
யோசித்தவாறே நீங்கள் இருவரும் சம்மதித்தால் நான் உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் தயவுசெய்து இதை வேறு யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். அது நம் குடும்பத்திற்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். சித்தி: சூர்யா, கவலைப்படாதே, இது நமக்குள் மட்டுமே இருக்கும் ஒரு ரகசியம். நான்: சரி சித்தி, நான் அவர்களுக்கு உதவுகிறேன். அண்ணா: நல்லது சூர்யா, மருத்துவரிடம் பரிசோதிப்பதற்காக எங்களுக்கு உன் விந்தணுவின் சாம்பிள் தேவைப்படுகிறது. ஒரு சிறிய கோப்பையில் உன் விந்தணுவை சேகரித்து தர முடியுமா? நான்: சரி அண்ணா, நான் செய்கிறேன். நீங்கள் மூவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருங்கள், நான் கொண்டு வருகிறேன். சிறிது நேரம் கழித்து அண்ணா தொலைபேசியில் மருத்துவரிடம் பேசிக்கொண்டிருந்தார். அவர் வெளியே சென்றிருந்தார். அண்ணியும் சித்தியும் என்னை கமுக்கமாக எட்டிப்பார்ப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டினர். அவர்கள் என் அறைக்கு அருகில் வந்து கதவை சற்று திறந்தனர். அவர்கள் ரசித்து பார்த்தனர். இறுதியில் நான் ஒரு கோப்பையில் என் விந்தணுவை சேகரித்து அதை என் அண்ணாவிடம் கொடுத்தேன். பின் அண்ணாவும் அண்ணியும் அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு மருத்துவரிடம் சென்றனர். அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி அண்ணா என்னிடம் வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டார். சூர்யா, உன் விந்தணு மிகவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது. ஒரு பெண்ணை கருவுறச் செய்வதற்கு அது மிகச் சிறந்தது என்று என்னிடம் கூறினார். நான்: அப்படியா அண்ணா? அப்படியென்றால் அந்த விந்தணுவை கொண்டே நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அண்ணா: சூர்யா, நீ ஒரு நாளைக்கு குறைந்தது 2 அல்லது 3 முறையாவது விந்தணுவை சேகரித்து தர வேண்டும். நான்: ஓ சரி அண்ணா. அப்படியென்றால் நீங்கள் ஒரு வாரம் முழுவதும் இங்கேயே தங்கியிருக்கப் போகிறீர்களா? அண்ணா: இல்லை சூர்யா, எனக்கு அங்கே இன்னும் நிறைய வேலைகள் பாக்கியிருக்கின்றன. அதனால் நான் மீண்டும் சென்னைக்கே திரும்ப வேண்டியிருக்கிறது. நீயும் எங்களுடன் சென்னைக்கு வருகிறாயா? 1 அல்லது 2 வாரங்கள் கழித்து நாம் மீண்டும் இங்கேயே திரும்பி வந்துவிடலாம். நான்: அண்ணா, நான் திடீரென்று சென்னைக்கு வந்துவிட்டால் சித்தி மட்டும் தனியாக இருக்க வேண்டுமே. சித்தி: செல்லக்குட்டி, கவலைப்படாதேடா. சித்தப்பா வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட நம் வீட்டை அடைந்துவிட்டார். என்னை பற்றி கவலைப்படாமல் நீ போய் அவர்களுக்கு உதவு. கவனமாக இரு. நான்: சித்தி, சரி, நான் போகிறேன். சித்தி: சரி, நீங்கள் இருவரும் சற்று ஓய்வெடுங்கள். நானும் சூர்யாவும் சேர்ந்து அவனுக்கு இந்த வாரத்திற்கு தேவையான ஆடைகளை எடுத்து வைத்துவிடுகிறோம். நான்: சித்தி, எனக்கு உன்னை விட்டு பிரிய மனமில்லை. ஐ மிஸ் யூ. நான் ஏன் அங்கே செல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? சித்தி: எனக்கும் உன்னை விட்டு பிரிய மனமில்லைதான். ஆனால் அவர்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். நீ கிளம்புவதற்கு முன் நாம் சற்று காதல் லீலைகளில் ஈடுபடலாமா? நான்: சித்தி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நீதான் மிகச் சிறந்த சித்தி. அதன் பிறகு நான் என் பையை எடுத்து சென்னைக்கு கிளம்பினோம். 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் களைப்படைந்து விட்டோம். நான் ஆழ்ந்து உறங்கினேன். காலையில் அண்ணி என்னை எழுப்பிக் கொண்டிருந்தார். அண்ணி: சூர்யா, எழுந்திரு, மணி 10 ஆகிவிட்டது. நான் கண்களை திறந்தபோது சேலை அணிந்திருந்த ஒரு அழகான, சற்று பூசலான உடல்வாகு கொண்ட பெண்மணி